வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ரியாஷன். மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் பண்ண போறோம்னா, ஃபுல் சரத்தோட வீடியோ. மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு பார்ட் 2 பார்த்தோம். அந்த ஒரு எபிசோட்லேயே நம்ம பார்ட் 2 பார்த்தோம் மக்களே. இப்போ பார்ட் 3 பார்க்க போகிறோம். இது புது எபிசோடு. இந்த கிரிமினல் கிங்டமோட பார்ட் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிம்பிள் சரத் அண்ணன், ராகுல், அப்புறம் வந்துட்டு ஆகாஷ் ப்ரோ, அப்புறம் வந்துட்டு ஜெகன் ப்ரோ, அவங்க 4 பேரும் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒளிஞ்சிருக்காங்க அந்த சைக்கோ பிடிக்கிறதுக்கு. அதில் தான் பிடிச்சாங்க. இப்போ அதோட கண்டினியூ தான் மக்களே பார்ட் 3. இது 1 ஹவருக்கு மக்களே, இது 1 ஹவருக்கு மேலே. இது எப்படி இருந்தாலும் 3 பார்ட்டை நம்ம பிரிச்சிருவோம். அதனால் இது பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 வரப்போகுது. த கிரிமினல் கிங்டம் மைண்ட் கேம் நம்ம பார்த்துடலாம் மக்களே. இது என்ன தான் நடக்க போகுது நம்ம பார்த்துருவோம். ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அந்த சைக்கோலாம் என்ன செய்ய போகிறாங்க இதெல்லாம், கத்திலாம் வச்சுருக்காங்க. என்ன தான் நடக்க போகுது நம்ம பார்ப்போம் மக்களே. அது மட்டும் இல்லை, நிறைய வீடியோ போட்டாங்க, இதுக்கு மேலே நிறைய வீடியோ போட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. இருந்தாலும் அந்த நேரத்தில் எப்படி இருக்க போது நம்ம பார்ப்போம் மக்களே. ரொம்ப வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கேட்டுக்கிட்டே இருந்தார். நான் மேலே காமிக்கிறேன் பாருங்க. அவரே என்னை மன்னிச்சுக்குங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் வெள்ளிக்கிழமை போடுறேன்னு சொன்னேன், லேட் ஆச்சு. இன்றைக்கி நான் போட்டுறேன் கண்டிப்பாக. இப்போ நம்ம பார்த்துடலாம் மக்களே. பார்ட் 3 நம்ம பார்த்துருவோம். மைண்ட் கேம் பார்த்துடலாம் மக்களே. பார்க்குற மின்னுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரும்போது வெயிட் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துடலாம் மக்களே. த கிரிமினல் கிங்டம் மைண்ட் கேம். லெட்ஸ் அண்ட் கோ. யூஸ் ஹெட்ஃபோன் தான் இல்லையா மக்களே, நான் உடஞ்சிருச்சேன். லொகேஷன் செக் பண்ணலாம் தான் வந்தோம். ஆனால் அன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம் நடந்துச்சு. வேற ஏதோ சம்பவம். இல்லை, எனக்கு ஒரு ஐடியா. ஷேப்பு இது வந்து ஒரு பா மாதிரி இருக்குது இந்த பில்டிங் ஷேப்பு. ஓ, பண்ணுறாங்க. இங்கே இருக்காங்க சைக்கோ பாருங்க. அப்படியே குளிஞ்சு அப்படியே போகிறான். ஆகாஷ் அவர் தான் வந்து பார்த்துருப்பாரு. இந்த கருப்பு பா இத்தனையும் வருஷத்தோட நாய் மக்கள் பாருங்க. எலும்பு கிண்டு இவரை பாருங்க, அவன் பாட்டு பாடுறாரு. இப்போ தட்டி விடும் பாருங்க. ஓ, பார்த்துருப்பீங்க. இங்கே வருங்க, பாருங்க. இதோட தான் கடைசி. இதோட தான் இப்போ பார்ட் 2 வருது. ஒரு இடத்துல வந்துட்டு உட்காந்து எல்லாம் பேசியிருக்காங்க. அந்த சைக்கோ பிடிக்கணும்னு கத்தி வச்சிருப்பாரு பாருங்க. ஒரு கத்தி வச்சிருப்பாரு. பா, பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்காங்க. ஐயோ, பா சிம்பிள் சரத் மியூசிக் வரங்க. கஷ்டி டேஞ்சர் கன்னிங் ரகுல் டேஞ்சர்ஸ். ஆமாம், வாசம் தான். சிம்பிள் சரத் பர்சன். ஓ, இது வீடியோட மக்களே. நம்ம பிரிச்சு போயிட்டோம். பா, ஓ ஓ ஓ ஓ ஓடுங்க. ஐயோ, ட்ரெய்லரோட தான் போட்டிருக்காங்க. சிரிக்குது பாருங்க. ஓ ஓ, வரப்போகுது மக்களே. ரொம்ப வெயிட் பண்ணுறேன். முன்னாடி அவர் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவருக்கு வந்து ஓடுறாரு. தப்பிச்சுருங்கடா, சத்தம் அதிகம் போடாதீங்க, லைட் அதிகம் யூஸ் பண்ணாமல் இந்த வீடியோல எல்லாம் நடக்க போகுதுன்னா என்ன தெரியும் தெரியல. ஒரு ரத்த மாதிரி ஊற்றி வா. ஓ, இதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ராகுலுக்கு. வா, மூஞ்சி வந்து ப்ளோ பண்ணி வச்சுருக்காங்க. கத்தி வாயில் வச்சுருக்காருல்ல, அதனால இப்போ செம்மையாக இருக்கு. த கிரிமினல் கிங்டம்
வா பட்டு ஆரம்பிச்சிச்சு, நம்மளுக்கு பத்திரி. நான் இந்த இதில் இந்த மக்களே ஒரு 30 நிமிஷம் உட்காந்துட்ருக்கோம், எந்த விதமான சவுண்டுமே வரல. பின் ஆஃப் சைலன்ஸ். ஆனால் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் வாய்ப்பு இருக்கு, பாம்புலாம் வரணும். இப்போ வெளியாகணும் அவன். ஒழுங்காக வேலை ஹெட்ஃபோன் போடல. இது தோ இங்கே இருக்காங்க பாருங்க. தோ 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 இல்லை. ஐயோ 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 என்ன புரியல. பத்தி வேற வச்சிருக்காங்க, அதனால தான் பயமா இருக்கு. சத்தம் போட்டு விட்டாங்க. ஸ்லோவாக ஃபாலோ பண்ணிட்டே போகிறேன். இங்கே இருங்க, படம் தெரிஞ்சு போகிறேன். பத்தி வேற வச்சுருக்காங்க. இன்னும் பேசுகிறாங்க போகாதீங்க. மழை எக்காரத்து ஒன்று எதுவும் மட்டும் வெளியே வந்துடுறீங்க. வெளியே இருங்க, நான் பொறுமையாக நான் இருக்கிறதே அதுவும் தெரியாது. இருட்டிலே மூவ் பண்ணி பொறுமையாக வந்துடும். வா உள்ளுக்கு வந்துட்டாரா தெரியலையே. இங்கே தான் போக போகிறாரு. அங்கே என்னதான் நடந்தது பார்ப்போம். தனிக்காக நீங்கள் இங்கே இருங்க. வாய்ஸ் வழங்க மாட்டேங்குது, எப்போ முடியல. கிட்ட வந்து எடுக்க மாட்டேங்க. கத்திலாம் வச்சுருக்காங்க கையை. சார் அது தேவையில்லாத என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்கிறாரு. என்னதான் நடக்க போது பார்ப்போம். வா கருத்தன் என்னோட கேமரா இது. அவர் வெளியே போகிறாரு, சைக்கோ பின்னாடி போகிறாருன்னு நினைக்கிறேன். பயமே இல்லை. எப்படி இவ்வளோ இருட்டாக இருக்குது. இவ்வளோ பெரிய பில்டிங்கில் இருட்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி இருட்டில் வாழ்கிறாங்கன்னு தெரியல. என்னடா இது சத்தம் கேட்குது, ஒன்றுமே தெரிய மாட்டேது. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓடி வரான். இந்த ஏரியா தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நம்பரில் என்னடா நடக்க போகுது. தப்பிச்சு போய்கிட்டு இருக்காரு. எங்கே ஓடுறாரு தெரியல.
ஐயோ கம்பியா பாருங்க கம்பி. கிட்ட போய்கிட்டு இருக்காரு கிட்ட. ஓசா சைக்கோ கிட்டே போய்கிட்டு இருக்காரு. என்ன நடக்குது பார்ப்போம். jangan ajakan yang berburu safe lah. Mungkin sambil nambah macam ni, mungkin yang sulit. செம்ம இருட்டா இருக்கு. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இது வந்து செலக்ட் பண்ண கேமரா. பார்த்தீங்களா பார்த்தீங்களா இதுதான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியல. பேசுறது கூட என்ன பேசுறாங்கன்னு தெரியல. சுத்தமாக புரியல என்ன பேசுகிறாங்கன்னு. இவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாரு. ஐயோ பின்னாடி இருக்காங்க. ஓ ஓ மூச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க. என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல, என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க பேசுகிற வாய்ஸ் கூட விளங்க மாட்டேது. இப்படி எடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க சரத்தண்ண. ஓ என்ன செய்கிறாங்க தெரியல. என்னடா இது சாப்பிட்றாங்க. சத்தம் போட வேணான்னு தான் சரத்தண்ண. இவருக்கு லைட்டு திறந்து விட்டாங்க. சரத்தண்ண கேமரா இது க்ளோஸில் இருக்காரா. இன்னொருத்தன் வந்துட்டான். கீழே இறங்குறாரா இவரு. ஐயோ என்னது? ஓ அது காமிச்சாங்களே அது முதலே. என்னடா இது? ப்ளோ பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் ப்ளோ பண்ணிட்டாங்க, காமிக்கக்கூடாதுன்னு.
அது நம்மளுக்கு காமிக்க கூடாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆமாம், அதுதான் காமிக்க கூடாது. பச்சைக்கறி மாதிரி இருக்கு. யோ குத்தி குத்தி பார்க்குறாரு. யோ என்னாச்சு? குடல பரட்டது ரைஸ். ஏதோ கரியது. என்ன கறி தெரியல. என்ன கறின்னு தெரியலையா? எப்படி தான் இங்கே சாப்பிட்றாங்க? நம்மளுக்கு எப்படின்னா அவங்க கிட்ட போய் அதை பார்க்குறாங்க. ஓ சவுண்டு மட்டும் கேட்குது. ஒன்றும் புரியல. சவுண்டு மட்டும் கேட்குது வெளியிருந்து. ஆச்சு இவர் படுத்துட்டாரு. பார்த்துட்டான். இவரையும் படுத்துட்டாரு. என்ன நடக்குதே தெரியல. பைக்கில் இருந்தது. வா முதுகு வலி வந்துருச்சு. இல்லை ஏந்துக்கிறாள். சைக்கோ வந்தால் போகிறான்டா. எனக்கு தெரியல மனுஷன் கறியா சாச்சா இப்படிலாம் இருக்காது. கீழே போய் பேசி எவ்வளோ சீக்கிரம் போகிறோம். டாக்டர் சொல்கிறாரு போல இருக்காங்க. இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ கூட நமக்கு நல்லது. சாதாரணமான ஆளுங்களாக இருப்பானுங்க, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஏதோ சாதாரணமான ஆளுங்களாக இருப்பானுங்க, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து சாதாரண ஆள் இல்லை. என்னாச்சும் சாப்பிட்றாங்க பாருங்க. நம்ம இங்கேருந்து என்ன சாப்பிட்றாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அது ஒரு கீழே இறங்குறாரு. லைட் வச்சிருக்காரு. இது என்னடா இது? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ யாரு? அவங்க தான் நினைக்கிறேன். ஓ ஓ ஓ ஓ விருப்பு வச்சிருக்காங்க. விருப்பு வச்சு ஓடி ராகுல ஆகாஷ் ப்ரோ. ஐயோ ஏய் எல்லாம் உசாரா ப்ரோ. பிடிக்கிறேன். ப்ரோ பிடிக்கிறான் ப்ரோ. ப்ரோ எங்க இருக்கீங்க? சலம் ப்ரோ. ஓ இவர் வந்து ராகுல். ஐயோ இங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க. எங்கே போறீங்க? யாரா நீ? டேய் என்னடா நடக்குதுங்க? எனக்கே புரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த ரூம் கிட்ட போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வாஸ்துவில் பேசுகிறானுங்க, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. நெருப்பு கொண்டு வராங்க. கூண்டோட மாட்டி விட்டுருவோம். அப்புறம் உங்க எல்லாரையும் ஒண்ணா கூண்டோட மாட்டி விட்டுருவோம். அப்புறம் ஒழுங்கு மரியாதை எங்க முன்னாடி வந்துருங்க. ஒழுங்கு மரியாதை எங்களை போக விடுங்க.
ஏதாச்சுன்னா அம்மால கிச்சனுண்டா எப்படியா பசங்களா வா ப்ரோ எங்க இருக்கீங்க ப்ரோ ஒருத்தர் திருப்பி விடுறாரு பிட் போட்டுறாரு ஆமாம் அந்த நேரத்தில் என்ன சொல்றீங்க இவங்க வந்துட்டாங்க இது யார் ஓ ஜெயன் ப்ரோவோட நம்பர் இது எல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க கொஞ்சம் நிறுத்தி மாரி வச்சுருக்காங்க சைக்கோ சத்தம் வச்சு வாங்குது ஆமாம் நானும் முதல்ல பார்த்துட்டேன் இன்னும் வராங்க என்ன நடக்குது இப்போ யாரோ ஒரு தொட்டி வந்தாங்க ரொம்ப மோசமான தப்பு பண்ணிட்டோம் எல்லாம் தனித்தனி வாழ்த்தாங்க அதுதான் தவறு கடவுளை யாருக்கும் ஆயிடக்கூடாது என்னடா தண்ணியாக இருக்கு தண்ணியா இருக்குங்களா உள்ளுக்கு போயிருக்காரு உள்ளுக்கு கூப்பிடுங்க ஏய் நில்றா பார்த்தீங்களா கையில் வந்து நெருப்பு மாதிரிலாம் வச்சுட்டு ஓடுறான் அந்த சைக்கோ கத்தி வேற வச்சுருக்கான் அந்த சைக்கோ இது போய் ஒழிஞ்சிட்டாரு ராகுலும் போய் ஒழிஞ்சிட்டாரு ஒரு இடத்துல ஏன்னா சுற்றி அவங்க தான் இங்கிட்டு ஓடுறாங்க கத்தி வச்சுருக்காங்க என்ன வேலை நடக்கும் இந்த இது ஆகாஷ் அவரோட கேமராவில் தெரியுது நடந்து போயிருக்காங்க பாருங்க இது வந்து ஷூ படிக்குது என்ன பெருங்கல்ல ஏய் வேறு ஆப்ஷனே இல்லை நான் இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு சைலண்ட்டாக வந்துட்டு போகிறேன் ஆமாம் லைட்டு தெரிஞ்சிடும் தப்பிக்க முடியும் வேறு ஆப்ஷன் இல்லை ஐயோ பயமாக இருக்குது மக்களே என்ன தான் நடக்க போகுது இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா நான் எந்த வீடியோவில் பார்த்ததில்ல இந்த மாதிரி பேய் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி அதோட எக்ஸ்ட்ரீமான லெவல் ஆனால் சைக்கோ இந்த மாதிரி பண்ணதில்லை மக்கள் எந்த வீடியோவில் பார்த்ததில்ல என்ன பேசுகிறீங்க என்னடா புரியுது அப்படி நானும் ஒரு முறை சாவாச்சு பெரிய சாவாச்சு ஒன்றுமே பண்ணல அந்த ஜன்னல் ஜன்னல் பேசுகிறதே வாங்க மாட்டேங்குது கீழே குதிச்சிடும் போல ஜஸ்ட் மிஸ்ஸிங் வந்தாங்க ஓ ஓ ஓ அவரோட கேமராவில் தனியாக போயிட்டாங்க கத்தி எடுத்துகிட்டு வந்தனால தனியாக போயிட்டாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருக்காரு நினைக்கிறேன் இந்த ஆள் ஆகாஷ் எங்கே போனான்னு தெரியல இந்த ஆடியோ சப்போஸ் கேட்டால் நான் மேலே ஒரு இடத்துல வந்துட்டான் ரொம்ப பதற்றமாக இருக்குது என்ன நடக்குது தெரியல சேர்ந்து இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் பிரிஞ்சுட்டாங்க ஏன்னா கத்தி எடுத்தோன்னு வந்தனால அந்த பயத்தில் ஓட்டாங்க எல்லா இடத்துலையும் இவர் கேட்குற யாருன்னு தெரியல ராகுல் நினைக்கிறேன் ஜெயன் ப்ரோ அனுப்பி விட்டது வந்துட்டு ராகுல் அவர் வந்து கேட்குறேன்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் அவர் பேசுகிறாரு இப்போ இங்கே வந்து நினைக்கிறேன் சரி ப்ரோ என்ன பண்ணுறது தெரியல ப்ரோ பயமாக இருக்கு ப்ரோ டேய் நம்ம ஃபஸ்ட்டு ஒழிஞ்சிட்டு இருந்தோம்ல அந்த இடத்துல தான் இப்போ நான் இருக்கேன் நீங்கள் எந்த பக்கம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க தப்பிச்சு வந்துருங்க எப்படியாவது தப்பிச்சு வந்துருங்கடா சத்தம் அதிகம் போடாதீங்க லைட் அதிகம் யூஸ் பண்ணாமல் எப்படியாவது நம்ம ஸ்டார்டிங் உள்ள நல்ல வழியாக வந்துருங்க கண்டிப்பாக நம்மளால் தப்பிக்க முடியும் துளி கூட பயப்படாதீங்க தைரியமாக நம்மளால் முடியும் சேஃப்டி தான் நம்மளால் முடியும் ஓகேவா சேஃப்டி தான் வண்டி தான் சாப்பிட்டு இருக்கிற பைக்கில்
ஐயோ எங்கே அந்த போனாலும் இடத்துல எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் தனியாக மாட்டினா. திடீர்னு கேமரா நினச்சுன்னு தெரியல, டக்கு டக்குன்னு தரவே கட் ஆகுது. வாய்ஸ் மெசேஜ் இன்கேஸ் கேட்டாங்களோ மோஸ்ட்லி ஃபோன் எடுக்க மாட்டானுங்க. கடவுள் எப்படியாவது ஃபோன் எடுத்து வாய்ஸ் மெசேஜ் கேட்டுருந்தோம். என்ன தெரியல, அது சத்தம் வந்துச்ச, பட்டாசா லைட்டா நெருப்பா? லைட்டா அடைங்க, லைட்டா அடைங்க. நீங்க அங்க போறாரு. ஓ ஓ ஓ ஆகாஷ் ஐயோ ஓடவே முடியல அவர் மேல. என்னதான் நடக்குன்னு தெரியல. அவரை பிடிக்கலான்னு பார்த்தா இவர் முடியல. ஜெகன் பிரபுனால முடியல, ஓட முடியல. அதான் பிரிஞ்சிட்டாங்களா இந்த பிரச்சனை. அடுத்தது என்ன நடக்க போகுது தெரியல மக்களே. இப்போ ராகுல் கேமரா வந்துச்சு, அவரோட கேமராவில் இவர் எங்கே போய் மாட்டியிருக்காரு தெரியல. கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. நினைக்கிறேன் வீட்டுக்கு அவர் கேட்கல, இதனால கூட ஓட முடியல. கத்தி கத்தி கூப்பிட்றேன். இப்போ வாடா என் முன்னாடி. எங்க யாருக்குன்னா அது ஆகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. எங்க யாருக்குன்னா அது ஆகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. இவனுங்க யார் அது கூட தெரியல, பேசுறது கூட தெரியல. கத்தி வர வச்சுருக்கானுங்க, என்னச்சும் சாப்பிட்றானுங்க, எதையும் சாப்பிட்றானுங்க. மூச்சு விட முடியல. ஓ நம்ம பிரிச்சு போயிட்டோம். எப்படியாவது வீடியோ வந்து நினைக்கிறேன். ப்ரோ என்ன பண்ணுறது தெரியல ப்ரோ, பயமாக இருக்கு ப்ரோ. சத்தம் சத்தம் கேட்கும், சத்தம். இருக்காரு பார்த்து. என்னோட வேவ் வந்து பார்த்தீங்கன்னா நட்பு. நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கேன், அந்த சென்ட் அவங்க வேணும் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்தது வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கானுங்க. கைஸ் சலப்புரம் எப்படியோ தனியாக தப்பிச்சு வந்துட சொல்கிறாரு. இவரை தான் கூப்பிட்டாரு. வேறு ஆப்ஷனே இல்லை கைஸ். காதில் வந்து வனங்களையான்னு தெரியல, ஓடிட்டாரு. அவர் பண்ண முடியல, என்ன பண்ண போகிறது தெரியல. இப்போ தனியாக போய் தான் ஆகணும் கைஸ். நான் தனியாக வெளியே போகிறேன். இப்போதான் இவரு பார்க்குறாரு. இவரு மேலே வந்துட்டாரு சரத்தன்னா. கைஸ் ஓகே கைஸ், நான் வெளியே போகிறேன்.
ஸ்டெப் ஆகாது கிளம்புறேன். எப்படி போக தெரியலப்பா. இதுதான் நான் அவங்க என்ன செய்ய கடல் மேலே பார்த்த போட்டு முடியாது சைக்கோ வெளியே போகிறது. இது ஆகாஷ் அவர் நைட்டுக்கு வரும் பேசுகிறான் பாருங்க சைக்கோ. பார்த்துட்டான் கேமராவை பார்த்துட்டான் நிறைய பேர் இருக்காங்க. ஓ ஓ ஓ டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா மக்களே. ஜாவா அவருக்கு பின்னாடி பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நிற்கிற மாதிரி இருக்கு. ஒன்று சுத்தமாகவே புரியல. இவங்க தவிப்பாங்களா கூட தெரியல. தப்பிச்சிட்டாங்க, அதனால தான் இந்த வீடியோ வந்துருக்கு. ஓ நம்மளுக்கு கொடுக்கணும்னு எவ்வளோ பண்ணுறாங்க பாருங்கப்பா. ஓ ஓ ஓ ஓ ஓ ராகுல் மாட்டிட்டாரு. ஓடுறாரு இந்த மாதிரி இடத்துல போய் வீடியோ எடுக்கிறாங்க. இங்கே இருக்கா இங்கே நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். எவனா வந்தான் சாலாவா மரியா சாலை தான். ஆகாஷ் அவர் மாட்டிக்கிட்டாரு. ஓ ஓ ஓ ஓ மாத்திரங்களுக்கு போய் மூடிட்டாரு கதவை. திறக்காதீங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ தெரியல. பயமா இருக்கு மக்கள். என்ன நடக்குது? யாரு அந்த நேரத்தில் நம்ம இருந்தோமாங்க? ஓ ஓ ஓ இவனுங்க யாருன்னே தெரியல மக்களே. கூப்பிடுங்க. தோ 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 அவனுங்க யார் அவனுங்க? எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்கானுங்க. அது முதல் கட்டம் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த கேமராவை பிடிச்சானா ஒரு சைக்கோ. தோ ஓடி வரான். யார் என்ன அவங்களே? ஐயோ பயத்தில் இருக்கார் இவர் ஜெயன் ப்ரோ.
ஒருத்தன் வந்து இந்த கேமரா எடுத்தான், அவன் பின்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நின்ற மாதிரி இருந்துச்சு. உயிர் போகிற நேரத்தில் கையில் வந்துட்டு என்ன சுற்றி வச்சு பாருங்க, தோ ஓ ஓ ஓ ஓ ஒழுங்கு மரியாதை கதவை தர. பூட்டி வச்சுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் சைக்கோ. உடைக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். லாக் பண்ணிட்டாரு, சைக்கோ லாக் பண்ணிட்டான். ஐயோ, இங்கே ஓடிக்கிட்டு இருக்காரு ஆகாஷ். கையில் வந்து நெருப்பு மாதிரி வச்சுக்கிட்டு ஓடி வருது. இப்போ இந்த ஃபோன் கேமரா நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த ஃபோன் கேமரா எந்தளவுக்கு தெரியல எனக்கு. ஆமாம், எப்படியாவது இருந்தது கிளம்பி ஆகணும். ரொம்ப டேஞ்சர். இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாதா? ஓடா ராகுல் எங்கே போனான்? சப்போஸ் இந்த வீடியோக்கு அப்புறம் உயிரோடு போனால் ஃபஸ்ட்டு ஆகாஷ் கூப்பிட ஓடிட்டாரு. கொய்யால பக்கத்துலேயே வந்து ஓட்டான். இப்போ ராகுல் எங்கே போனாரு தெரியல எனக்கு. ஒரு கட்டம் ஓடினாரு. இந்த இடமே பார்க்கவே மர்மமாக இருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க. உன் பக்கத்துலேருந்து கூப்பிட்டுறாடி கண்டிப்பாக போயிட்டேடா. கொய்யால நீ வாட ஒரு வீட்டுக்கு சாவடிக்கிறவங்க சண்டை போடுறாங்க. எப்படி வெளில போகலாம் சண்டை போட்டுக்கிறாங்க. ஐயோ ஆமாம், இந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும்? அது தெரியும், அது யாருன்னு தெரியல. ஓ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ டேய் குத்திடுடா போயிடுறா. அங்கே தான் அவங்க சுற்றுறான் அந்த சைக்கோ. யாரும் வந்து கதவு திறக்கக்கூடாதுன்னு சரத்தனோட கதவை. எக்ஸ்ட்ரீம் லெவலில் எல்லாம் அப்படி தான் ஓடணும் வெளியே. யாருன்னா தெரியல. இது
உட்காந்துருக்கானுங்க பாருங்க. யார்ரா நீங்க? ஐயோ கத்திய பாருங்க, எவ்வளோ பெரிய கத்தி. என்னடா பண்றீங்க? என்னடா பண்றீங்க ப்ரோ எல்லாம் எங்க இருக்கீங்க ப்ரோ? ஐயோ ப்ரோ எல்லாம் எங்க இருக்கீங்க ப்ரோ? பயமா இருக்கியா ப்ரோ ப்ரோ? வந்துரு ப்ரோ. ஆகாஷ் இவரா கடி ஆகாஷ் போயிடலாம் ப்ரோ. ஐயோ இந்த ரூம் கிடையாது ப்ரோ இப்படி இங்கிருந்து போயிடலாம் ப்ரோ. ஆகாஷ் ஆகாஷ் சரி வாடா வாடா சீக்கிரம் வாடா அந்த ரூம் கொஞ்சம் வாசிக்கணும். இப்போ 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. ராகுல் எங்கே போனார் தெரியல, அவரோட கேமரா காமிக்கவே மாட்டுறாங்க. சரத்தன்மை கேமரா இது. வெளியே போயிடாதீங்க. ஐயோ இப்படி இருக்கு. ஐயோ இந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது மக்களே, சாவடிச்சிருக்காங்க. சைக்கிள் கத்திலாம் வச்சுருக்காங்க நல்ல பெருசு. நம்ம அந்த இடத்துக்கு வந்தோம். நம்ம ஸ்டார்டிங் எப்போ நான் 10 நிமிஷம் 5 நிமிஷம் வந்து வர முடியாதுடா. டேய் என்னால் வர முடியாதுடா. என்னை இங்கே கீழே இருக்க பாத்ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டு இருக்கானுங்கடா. நேராக அந்த லாஸ்ட்டில் இருக்கும் கீழே, நேராக அந்த லாஸ்ட்டில் இருக்கும். செத்தாலும் சந்தோஷமாக சாவும் ப்ரோ, பேஷனுக்காக போராடி செத்தாங்கன்ற பேர் இருக்கும். ப்ரோ 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 ஒன்றும் காப்பாடாதீங்க ப்ரோ, நாங்கள் இங்கே தான் இருக்கோம். பிடிச்சி வச்சுக்கிறாங்களா? வெளியே அவனாரு அப்படியே ஓடி இருக்கலாம். திருப்பூர் ஏன் வந்தாருன்னு தெரில.
இது அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம். மற்ற வெளியே இருக்கும். ராகுல் என்னன்னு தெரியல. இது வரைக்கும் மெசேஜ் ஒன்று கூட பார்க்கல. சரப்பரை மட்டும் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறாரு. பார்த்து கொண்டு இருக்காரு. பொறுமையாக இருந்ததுன்னா சரப்பரை காப்பாற்றிட்டு ராகுலை கண்டுபிடிச்சி வெளியே போகலாம். அவசரப்பட்டு எங்கேயோ ஓடிய மாட்டிக்குவேன். ஆமாம், ராகுல் முதலேருந்து காமிக்கவே இல்லை. அவன் வந்து தரனா மட்டும் தான் என்னால் வெளில போக முடியும். அவ்வளோ ஈஸியாக விட்டுருங்க, அப்படியே உடச்சிடாங்க. அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டானுங்க கண்டிப்பாக. நம்ம என்ன பொழுது பற்றி தெரியல ப்ரோ. நாலா பக்கம் பாத்ரூம் இருக்கு. இதாக இருக்கும். இப்போ நான் டோர் தட்டுறோம். நீங்களா ஐயா மட்டும் நீங்கள் வந்து இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். பார்த்துட்டாங்க, சரத்தண்ணனை பார்த்துட்டாங்க. ராகுல் என்னன்னு தெரியல ப்ரோ. ராகுல் கண்டுபிடிச்சாங்க. இது வரைக்கும் பிடிச்சிட்டு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம இருக்கலாம். வந்துட்டான். ஓ, லைட்டை திறந்தா தான் ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க. அவங்க அங்கேயே தான் இருந்திருக்காங்க. ப்ரோ இந்த கேமரா ரெக்கார்ட் ஆகுது ப்ரோ. சோனி கேமரா வீட்டில் கேமரா நடக்குது. ராகுல் என்ன பண்ணலாம் ப்ரோ? பயமாக இருக்குது. ஒரு விஷயத்துக்கு பார்க்கலாம். நான் ப்ரெஸ் பண்ணேன், எதுவுமே பார்க்கலாம். வெளியே போனது குரூப்பில் நம்ம மட்டும் தான் பேசணும். ராகுல் காணும் ப்ரோ. ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. எப்படியாவது ஆள் காப்பாற்றி வெளியே போய் சொல்லுவோம். இவங்க யார் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. சட்ட பில்டிங்கில் பார்த்துட்டா ஒன் ப்ரோ. நம்ம எல்லாம் கையில் வச்சுக்கணும் ப்ரோ. அவங்க அட்டாக் பண்ணுறேன் கண்டிப்பாக தேவை. லைட்டை திறக்கக்கூடாது. நிறைய பேர் இருக்காங்க. மேலே போயிட்டு ஃபஸ்ட் நான் வச்ச நைட் விஷன் கேமரா இருக்கும். கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒன்று பையன் நிறைய மாடி இருக்கும். கிளம்பி பார்ப்போம். கண்டிப்பாக ராகுல் தான் இருப்பான். ஏன்னா ஐடியா கொண்டு இருப்பான். உங்கள் பையனுக்கு வந்து வெளியே வராமல் இருப்பான். எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய்கிட்டு இருக்கு. யாருக்கு அடிபட்டுச்சுன்னு தெரியல. ராகுல் அவருக்கு அடிபட்டுச்சுன்னு தெரியல. எங்கே போட்ட இந்த இடத்துல வந்து அந்த நடுவில் ஒன்றாண்டா நைட்டிஷன் கேமரா டிஸ்கனெக்ட் ஆகிட்டு அந்த கேமரா விட அப்படியே போயிட்டு அந்த பக்கம் நைட்டிஷன் தான் விட அந்த பக்கம் இருக்குங்களா அப்படியே பார்த்துட்டே போகும். கேமரா இருக்கு சாகல சாகல வந்து நான் போயிடலாம்ண்ணா.
கட்டிக்கணும் அப்பதான் அடங்குவாங்க. பேசுறதும் வழங்க மாட்டேது. கம்பு மாதிரி கையில் வச்சிருக்கணும். லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ராகுல். ஓ, அவரோட கேமரா கடைசி ஃபுட்டேஜா? இவர் எங்கே இப்போ டாய்லெட் மாதிரி தான் இருக்குது, பாத்ரூம் தான். வந்துட்டானுங்க. அல்றானுங்க. யோ, திறக்காதீங்க, அங்கே தான் நிற்பாங்க. திறக்க போயிட்டாங்களா தெரியலையே. நம்மளுக்கே எப்படி இருக்கு, அங்கே அவங்களுக்கு எப்படி இருக்கும். ஓ, பின்னாடி 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 பாடுறா, பின்னாடி பின்னாடி பாடுறா. டே 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 பின்னாடி பாடுறா. பிடிச்சிடானுங்க. நான் எந்த வீடியோவில் பார்த்தேன் இந்த மாதிரி. எப்படி பிடிச்சானுங்க? இங்கே ஐயோ, அதுதான் பிரிஞ்சா அப்படிதான். கலந்துருவோம். ராகுல் பாருங்க.
இவ்வளோ காலியாக இருக்குது. ராகுல் ஓ அந்த கேமரா டிஸ்கனெக்ட் பண்ணிச்சு, அந்த கேமரா எடுத்துட்டாங்க. ஓ என்ன நடக்க போகுது பார்ப்போம். அவர் எங்கே இருக்காரு தெரியல. அந்த சைக்கு வந்து துணி மாதிரி தலையை மூடி இப்படி இழுத்துட்டாங்க நினைக்கிறேன். அவன் அங்கேயே தான் அவன் நின்றுக்கிட்டு இருந்திருக்கான். கீழே அந்த பாத்ரூம் ஓப்பன் பண்ணுறது அவன் கூட இருப்பான். அவன் பைக்கில் கூட சொல்லாமல் இருக்கான்ல. இல்லை ப்ரோ, இன்னொன்று அவன் வாய்ஸ் அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்குல்ல. ஐடியா இருப்பான். கேமராலாம் வச்சா சட்டம் பயங்கர வாங்கிடுறாங்க. வேற லெவல் இருக்கு. டேய் தயவு செஞ்சு விட்டுருந்தாரே. ஐயோ இங்கே தான் ராகவா. பேசப்பா எப்படின்னா ராகுல் வந்து பிடிச்சிருக்கு. டேய் இங்கே தான் இருக்கியாடா. காணும் ப்ரோ, இங்கே தான் லாஸ்ட் ஃபஸ்ட்டு இருந்து இங்கேயும் காணும். என்ன ப்ரோ பண்ணுறது? அவனுக்கு இப்போ எங்கே போனான்னு தெரியல. சைக்கோ ராகுல் அவரை தூக்கிட்டு போய் நான் பார்த்தேன். இப்போ காணும் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோலாம். என்னது சுத்தம் வழங்கலை. அப்படியே போயிட்டு கத்தி ஒரே விஷயம் நோட் பண்ணிடலாம். தலையில் எதுவும் சுற்றிட்டு இருந்தான் பார்த்தீங்களா? அவனே தான் இருப்பான், அவன் தான் தலைவன். தலைவன் இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் தான் நின்றுருக்கான். கோட் சுற்றலாம் போல. அவனை லாக் பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக எல்லோரும் வருவானுங்க. அவன் வந்துருக்கான்னு தெரியும். நல்ல ஐடியா ப்ரோ, சூப்பரான ஐடியா. பாருங்கள் இந்த ஓட்ட ஒட்டியாக இருக்குல்ல, நான் அப்படியே இந்த பக்கம் போகிறேன். அவன் அங்கே தான் நின்றுருக்கான். அப்படியே காலை பிடிச்சி லாக் பண்ணிடுறேன். சரி 2 பேரும் வந்து கைட்டு பிடிச்சிருக்கேன். 2 பேரும் கைட்டு பிடிச்சிருக்கேன். அப்போ அவனை பிடிச்சி எல்லாம் வரணும்ல. ஓ அவனை பிடிக்க போகிறானுங்க. முகம் முடி போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க, கூட்டு சட்டைலாம் போட்டு. நம்மளால முடியல இருக்கும். அப்படியே அந்த பக்கம் பின்னாடி பக்கம் வந்து அவன் காலை பிடிக்கிறேன், இங்கே கழுத்தை பிடிக்கிறீங்க. சரி அவ்வளோதான். ஓகே பின்னாடி வந்து வரான் வரான் வரான். தோ நிற்கிறான். பிடிக்கணும் அவனை பிடிக்கணும்.
முடிச்சிட்டாங்க. லாக் பண்ணு கத்தி கட்டிச்சு ஓட. திருட்டுக்காரன் வர வைக்கிறாங்க. இன்னும் என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கீங்க? யார் இந்த சைக்கோ? சொல்றவன அவனை போட்டு இங்க இருந்து கிளம்ப சொல்லு எல்லாரையும். போட சொல்றா. எத்தனை பேர் பாருங்க. ஓ கத்தி எடுத்துட்டாரு. ஓ சாக்குல போட்டு தூக்கி இருக்காங்க மக்களே. ஐயோ ஓ ஓ கடைசியில் தவிச்சிட்டாங்க. ஓ என்னால் ஓட முடியல. ராகுல் யாரும் நப்பி ஓடுறாங்க. கண்டிப்பாக பண்ணணும். என்னன்னு போட்டாங்க மக்களே. எக்ஸ்ட்ரீம் லெவல் மக்களே. நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கேன் இவரோட சேனல்லேருந்து. சரத்தனோட சேனல் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமான இதை நான் பார்த்ததே இல்லை மக்களே. அப்படி இருக்குது. ராகுல் அவரை போய் அந்த சைக்கோ வந்துட்டு சாக்கில் கட்டி எடுத்துகிட்டு பார்த்துருக்கானுங்க. நல்ல வேலை இவங்க 3 பேரை வந்துட்டு அந்த மாஸ்டர் அந்த பாஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த கோட்டுலாம் போட்டு நிற்கிறாங்க பாருங்க. அவனை பிடிச்சி மிரட்டி விட வச்சுட்டாங்க. இல்லாட்டி தூக்கிட்டு போயிருப்பாங்க மக்கள். எங்கே தான் தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு தெரில. என்ன சொல்கிறது எனக்கே தெரியல மக்கள். இத்தனை பேர் இருக்காங்க அந்த இடத்துல. அது மட்டும் இல்லை அவனுக்கு பேசுகிற பாஷை கூட தெரிய மாட்டுது. ஐயோ என்ன வேணால் நடக்கலாம் மக்கள். இதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இடத்துல போய் எடுக்கிறாங்க பாருங்கள். இவ்வளோ மோசமான இது பாருங்கள். எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல மக்களே. இவ்வளோ பேர்
அந்த பாத்ரூமில் இருக்கும்போது தான் ராகுலை வந்து தூக்கியிருக்காங்க. அவர் பின்னாடி நின்றாங்க பாருங்கள், எப்படி நின்றாங்க பாருங்கள், அப்படி டக்குன்னு சாக்கை போட்டு தூக்கிட்டாங்க. ஐயோ, என்ன வேணால் நடந்திருக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு கட்டத்தில் பார்த்துருப்பீங்க எல்லோரும் பிரிஞ்சுட்டாங்க. அதனால தான் மக்கள் இவ்வளோ பிரச்சனை. பிரிஞ்சனால தான், ஒத்துமையாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஏன்னா பயந்துக்கிட்டு ஓடும் போது எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. மக்களே அங்கே நம்ம இருந்தால் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க பாருங்கள் அந்த வீடியோவை. அசால்ட்டாக சொல்லலாம் நிறைய பேர் பொய்ன்னு, ஆனால் நம்ம அங்கே இருந்தால் தான் தெரியும் மக்களே இவ்வளோ கஷ்டம். கண்டிப்பாக அந்த எபிசோடை வந்து ஷேர் பண்ணி வேறு லெவலில் சப்போர்ட் கொடுக்கணும் அந்த எபிசோடுக்கு. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. உயிருக்கு என்ன வேணால் அவ்வளோ கத்தி வர வச்சுருக்கானுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்கிறது எனக்கே தெரியல மக்கள், அவ்வளோ எஃபர்ட் போட்டு எடுத்திருக்காங்க மக்கள். ஒரு ஹவர்கிட்ட மொதல் எபிசோடு வந்துட்டு 1 ஹவர், மொத்தம் 2 ஹவர்கிட்ட எடுத்திருக்காங்க மக்களே. அதனால தான் நான் வந்துட்டு பாட்டாக நான் பார்க்கல, அப்படியே நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம் 1 ஹவருக்கு. என்ன சொல்கிறது எனக்கே தெரியல மக்களே. ஒரு கட்டத்தில் வந்து பயந்துட்டாங்க பாருங்கள், எல்லோரும் பயந்துட்டாங்க. பயந்து தான் ஆகணும், கத்திலாம் வச்சுருக்காங்க மக்களே. ஒரு கட்டத்தில் வந்துட்டு சரத்தனை வந்துட்டு பாத்ரூம் போயிருந்தார். அந்த நேரத்தில் வந்துட்டு அவனுங்க வந்து லாக் பண்ணிட்டானுங்க. அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருந்தானுங்க. ஜெகன் ப்ரோவும் அப்புறம் வந்து ஆகாஷ் ப்ரோவும் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து அந்த இடத்துக்கு வரும்போது சரத்தனை பார்த்துட்டு வெளியே ஆகிற டைமில் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து அவனுங்க ஓடி வந்தானுங்க பாருங்க. ஏன்னா எல்லாம் அந்த இடத்த வந்து சுற்று போட்டானுங்க. இவங்களோட கையில் தான் இருக்குது அந்த இடம். பேசுகிறதும் விளங்க மாட்டுது, என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியல மக்களே. அது மட்டும் இல்லை, ஒரு கட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது பிரியாணியாக என்னன்னு தெரியல, சரத்தனை பார்த்துருப்பாரு. அந்த இதை அந்த சூரில் வந்துட்டு ஒரு மாதிரியான என்னெல்லாம் இருக்குது, ஒரு மிருகம் நினைக்கிறேன். அந்த மிருகத்தை அடித்து போட்டு சாவடிச்சு அதை சாப்பிட்றாங்கன்னு தெரியல. அவ்வளோ நாத்தமாக கமெண்ட்டிக்கிட்டலாம் வந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரத்தனை வந்து வாந்தியெல்லாம் எடுத்துட்டாரு. என்ன தான் மனசன்னாங்களாவே தெரியல அவனுங்க, சைக்கோ இவ்வளோ பேரா. அது மட்டும் இல்லை மக்களே, கையில் வந்துட்டு நெருப்பு மாதிரிலாம் வந்து சுற்றிக்கிட்டு பயம் கொடுக்க ஓடி வந்தானுங்க பாருங்கள். நெருப்பு வச்சு தூக்கி போகிறதா இருக்கட்டும். அது நேரத்தில் இப்படிலாம் ஓடினாங்க. அதனால தான் பிரிஞ்சுட்டாங்க மக்களே. இங்கிட்டு போவா எங்கே போகவே தெரியல. கடைசியில் தப்பிச்சிட்டாங்க. அதை சொல்லுங்கள் மக்களே. மாட்டியிருந்தால் ராகுல் அவரை தூக்கிட்டு போயிருந்தால் என்ன கதைன்னு தெரியல. நல்ல வேளை அந்த பாஸை பிடிச்சி ரூம்புளுக்கு தள்ளி விட்டாங்க. வெறித்தனம், அதுதான் சொல்ல முடியும். நம்ம இங்கே உட்காந்துட்டு நம்ம வந்து சொல்கிறோம், ஆனால் அங்கே இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் அந்த இது. எந்த வீடியோ நான் பார்த்ததில்லை மக்கள் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக. சைக்கோ நான் சொல்கிறேன், பேய் நான் சொல்ல. சைக்கோ வீடியோ வந்துட்டு இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போனதில்லை. கத்தி வச்சுலாம் துரத்திட்டு வந்து பிடிக்கிறதா இருக்கட்டும், சாக்கள்லாம் போட்டு பிடிச்சிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. ஐயோ, என்ன தான் நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. கொஞ்ச நேரம் அந்த கடைசி கட்டம் வர என்ன நடந்துச்சு தெரியல. அந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்துருப்பீங்க, சரத்தன்னு, ஜெகன் ப்ரோ அப்புறம் வந்து ஆகாஷ் ப்ரோ, அவங்க 3 பேர் தான் வந்து வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராகுல் அவர் பேசவே இல்லை, எந்த இதுக்கும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. கடைசியில் வந்துட்டு அந்த கேமரா வந்து ஒரு இடத்துல வந்து இருந்துச்சு, அந்த கேமரா எடுத்துட்டாங்க. இப்போ தான் தெரிஞ்சிச்சு இவரை வந்துட்டு சாக்கில் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. அந்த டாய்லெட்டில் வந்து ஒளிஞ்சு வந்தான் பார்த்தீங்களா. அவர் அங்கேயே தான் இருந்திருக்கான் பிடிக்கிறதுக்கு, ராகுலை பிடிக்கிறதுக்கு. ஆனால் இவருக்கு தெரியல. வா, வேறு லெவல் மக்களே, வெறித்தனம். அதனால தான் பாட்டாக நான் பார்க்கல மக்களே, ஃபுல்லாகவே பார்த்துட்டேன். அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு அது நான் அப்படியே பார்த்துட்டேன் மக்களே. வேறு மாதிரி மக்களே, செம்மையாக போய் எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு வேறு லெவல் சப்போர்ட் பண்ணி வேறு லெவல் வியூஸ் வரணும் இந்த வீடியோவுக்கு. கண்டிப்பாக போய் பாருங்கள். என் வீடியோ பார்க்கல கூட அவங்க வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். வெறித்தனம், அதுதான் சொல்ல முடியும். வெறித்தனம் ரொம்ப பிடிச்சிருக்கு மக்கள். இந்த மைண்ட் கேமும் அந்த மைனே வந்துட்டு இதாக்கி விட்டாங்க. ஜெகன் ப்ரோ வந்துட்டு ஆகாஷ் அவரை வந்து கூப்பிடுவார், ஆனால் ஓடிடுவார். ஏன்னா பயந்துக்கிட்டு யார் தான் துரத்திட்டு வராங்கனால ஓடிட்டார். அப்படியே போய் விழுந்துருவார் பாருங்க. ஏன்னா மூச்சு வாங்கி எக்ஸ்ட்ரீம் லெவலு. இங்கே பார்ப்பாங்க 4 பேரும் வந்துட்டு மாட்டிக்கிட்டு அந்த சைக்கோ கட்டை முழிச்சிட்டாங்க. அவ்வளோ கஷ்டம், அப்பயும் தப்பிச்சிட்டாங்க. அதை சொல்லுங்கள், ஒரு இது இல்லாமல் தப்பிச்சிட்டாங்க. அதை சொல்லுங்கள் மக்களே. இந்த மாதிரி வீடியோ பண்ணலாம், ஆனால் பார்த்து தான் பண்ணணும், அதான் சொல்ல முடியும். நிறைய வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு முடிஞ்சு நிறைய வீடியோ போட்டாங்க, இருந்தாலும் பார்த்து தான் பண்ணணும் மக்களே, அதுதான் சொல்ல முடியும். ஆனால் சரத்தனை வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் வந்து தெறிக்க விடுறாரு, ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. அது அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும், நம்ம வாயில் வருது தான் பேச முடியும். ஏன்னா ஒருத்தன் அடிக்க வரான், நம்மளுக்கு இவ்வளோ கோவம் வரும், கத்தி வச்சுருக்கான், அவங்கள தாண்டி தான் அந்த கெட்ட வார்த்தை வரும், அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சத்தம் வந்துடுது, பீப்பின்னு சத்தம் வந்துடுது, அதுதான் மக்கள். அது ஒன்று கரெக்டாக போட்டாங்க, நம்மளுக்கு யாருக்கு தெரியக்கூடாது. ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்க்குறாங்கனால அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அது ரொம்ப இதாக இருக்குது, நல்லா இருக்குது மக்களே. ஃபுல் எபிசோட் வேறு லெவல். இன்னும் நிறைய நம்ம சரத்தனோட எபிசோடு பார்ப்போம், ஆனால் இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. அடுத்த எபிசோடு வேறு லெவல் மக்கள். இந்த எபிசோடு அவங்களும் விடல, அவங்களும் பார்த்துருப்பீங்க, அவங்களும் வந்து வர்றானுங்க, அடிக்க வரானுங்க, நெருப்பை தூக்கி அடிக்கிறானுங்க, கத்துறானுங்க, சத்தம் போடுறானுங்க, அவங்களுக்கு பேசுகிறது விளங்க மாட்டுது. அவனுங்களும் விடல, இவங்களும் விடல, இவங்களும் தப்பிச்சிட்டாங்க. அதை சொல்லுங்கள்.
இன்னும் நிறைய எபிசோடு பார்ப்போம் மக்களே. சரித்தான ஒன்று எபிசோடு நீங்களும் சொல்லுங்கள் என்ன மாதிரி பேய் வீடியோலாம் நம்ம ரியாக்ஷன் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த வீடியோலாம் பார்ப்போம். அவ்வளோதான் மக்களே, இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போகுது. வெயிட் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுவோம் மக்களே. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய் மக்களே. Living